இப்போ இந்த டைலரிங் ப்ராடக்ட் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இது என்ன ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ல எல்லாம் டிசைன் கொடுக்கும்போது என்ன டிசைன் கொடுக்கறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும். இனி அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா நமக்கு நெக் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 டிசைன்ல நமக்கு ஸ்கேலாவே வந்துருது. ஸ்கேல்லையுமே நமக்கு அந்த மெஷர்மெண்ட் பக்காவா கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ வித்துல எவ்வளோ லென்த்ல நம்ம நெக் டிசைன் மார்க் பண்ணாலும் ஈஸியா அதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நெக் டிசைன் மார்க் பண்ணிடலாம். இந்த நெக்ல பாத்தீங்க அப்படின்னா வித் 3 இன்ச்சும் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சு கொடுத்துருக்கேன். நம்ம இந்த ஸ்கேலை வச்சு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வித்தையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், லென்த்தையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு இந்த டிசைனை நம்ம மார்க் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரா இந்த டிசைன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பக்காவா இருக்கு. ஃப்ரண்ட் நெக்ல வித் 2.5 இன்ச்சும் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த நெக் டிசைன் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிருக்கு. அதையுமே நம்ம ஈஸியா வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த நெக் டிசைன் மார்க் பண்ணும்போது எப்பயுமே நமக்கு 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளி போன மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அந்த ஸ்கேலையும் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. யூ நெக் மார்க் பண்ணும்போது சிலருக்கு யூ மாதிரியே வராது. ஆனா இந்த ஸ்கேல்ல பாத்தீங்க அப்படின்னா யூ நெக் பக்காவா இருக்கு. நீங்க பிளவுஸ்க்கு மட்டும் இல்லங்க, நீங்க சுடிதாரோட நெக் மார்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா அந்த டிசைன்லாம் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இனி சிரமமே வேண்டாம். ரொம்ப ஈஸியா நெக் டிசைன் நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த ஸ்கேலை நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல டாக் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க.